A is to B is equal to 3 is to 7 and B is to C is equal to 7 is to 6 and find the ratio between C and Aன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே B ரெண்டுமே 7 தான் இருக்குது. அப்போ நம்ம டேரெக்டாக இது A is to B is to Cன்னு எழுதிக்கலாம். ஏன்னா B ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, நம்ம ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ 3 is to 7 is to 6. அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா C is to A தான் கேட்குறாங்க. அப்போ C தான் முதல்ல போடணும். அப்போ 6 is to 3ன்னு வரும். இதை வந்து நீங்கள் 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 is to 1ன்னு வரும். ஓகேவா? இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 is to 1. Ratio of two number is 3 is to 4 and HCF is 4. The LCM isன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 நம்பர் அதோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 3x, 4xன்னு எழுதிக்கலாம். ஏன்னா எந்த நம்பர்னு தெரியாது, ரேஷியோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த நம்பரை நான் 3x 4xன்னு எடுத்துக்கிறேன். அதோட HCF கொடுத்துருக்காங்க. அப்போ 3x 4xனா அதோட HCF கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பாக இதில் ரெண்டு காமனாக எக்ஸ் தான் இருக்குது. அப்போ 3, 4ன்னு வரும். அப்போ HCF பார்த்தீங்கன்னா 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4. ஓகேவா? ஏன்னா HCF 4ன்னு கொடுத்துருக்காங்க, HCF எக்ஸாக தான் வருது. அப்போ அது 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அந்த நம்பர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 4s are 12, 4 4s are 16. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் இப்போ நீங்கள் LCM கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ 12க்கும் 16க்கும் LCM கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? 4 டேபிளில் போட்டிங்கன்னா 3 4, திரும்ப 3 டேபிளில் போட்டிங்கன்னா 1 4, திரும்ப 4ன்னு வரும். கரெக்டாக? அப்போது 4 4s are 16, 16 into 3 48 then சம்மோட ஆன்சர். ஓகேவா? ஒரு எண் எக்ஸ் ஆனது 13ஆல் வகுப்படும் கொடுத்துருக்காங்க. இந்த எண் 16, 24 மற்றும் 32ஆல் வகுக்கும்போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது எனில் எக்ஸின் மிகச்சிறிய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இது வந்து 13ஆல் வகுப்படும் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் 13ஓட மடங்குகளில் 26, அடுத்து 39. அப்போவும் 13ஆல் வகுப்படுற ஒரே நம்பர் பார்த்திங்கன்னா இது தான். ஸோ மற்ற கண்டிஷன் கூட நம்ம எதுவுமே செக் பண்ண தேவை, இதை வச்சு நம்ம போட்டுடலாம். ஓகேவா? ஏன்னா இந்த 391 வகுப்படாது, இதுவும் வகுப்படாது, இதுவும் வகுப்படாது, இது மட்டும்தான் வகுப்படும். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷனை வச்சே நம்ம இந்த ஆன்சரை சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? The HCF of 108 and 234 is expressible in the form 23x minus 51. Then what is the value of xன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 108க்கும் 234க்கும் HCF கண்டுபிடிக்கணும். அது வந்து இந்த ஃபார்மில் எழுதலான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ HCF என்னென்னு ஃபைன் பண்ணால் தான் இந்த ஃபார்மில் எழுத முடியும். அப்போது இதுக்கு ரெண்டுக்கும் நீங்கள் HCF கண்டுபிடிக்கணும். ஸோ இது நம்பர் கொஞ்சம் பெருசாக இருக்கனால நம்ம டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். பெரிய நம்பர் என்ன? 234, அதை 108 டிவைட் பண்ணலாமா? கரெக்டாக 2 டைம் போட்டு பார்க்கலாம். 2 டைம் வரும். அப்போ 216 வருமா? அப்போது 14ல் 6 போச்சுன்னா உங்களுக்கு 8. கரெக்டாக? இங்கே 2ல் 1 போச்சுன்னா 1. அப்போ 18 108ஆல் டிவைட் பண்ணணும். எத்தனை டைம் வரும்? 180ன்னா 10 டைம்ஸ் வரதுனால பாதி ஒரு 5 டைம்ஸ் போட்டு பார்க்கலாமா? 18 இன்ட்டு ஒரு 6 போட்டு பார்க்கலாம். 6 8s are 48, 4 1 6 are 6, 6ம் 4ம் 10. அப்போ கரெக்டாக 6 டைமில் 108 வருது, 0 வருது. அப்போ 0 வந்துச்சுன்னா 18 தான் HCF. ஸோ இப்போ HCF-ஐ ஃபைன் பண்ணிட்டோம். HCF வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18. ஸோ அந்த HCF-ஐ இந்த ஃபார்மில் எழுதலான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அதை ஈக்குவேட் பண்ணலாம். 23x minus 51 is equal to 18. அப்போது 23x is equal to, இது இன்சைடு வந்து ப்ளஸ் ஆகிடும், 18 + 51. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 8 9 69. அப்போ எக்ஸ் வேணும்னா 69 டிவைட் பை 23 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம் 3 டைம். இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் வந்து 3. ஓகேவா? Find the HCF of the polynomials x cube plus x square minus x plus 2 and 2x cube minus 5x square plus 5x minus 3. இதை ஃபேக்டரைஸ் பண்ணி போட்டோம்னா நமக்கு டைம் ஆகும்னால என்ன பண்ணலாம்? எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி போடலாம். இதுவே வந்து பாருங்கள், எக்ஸுக்கு நான் 0லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இங்கே 0 கொடுத்தா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 0 கொடுத்தீங்கன்னா இங்கே 2ன்னு வரும், இங்கே 0ன்னு கொடுத்தீங்கன்னா -3 வரும். அப்போ 2க்கும் -3க்கும் HCF போட்டால் உங்களுக்கு என்ன வரும்? 1ன்னு வருமா? அப்போது நீங்கள் இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணி எதுக்கு வந்து 1 வருதோ அதுதான் ஆன்சர். இப்போ இங்கே 0 போட்டால் 1 வருது, இங்கே 0 போட்டால் -1 வருது, இங்கே 0 போட்டிங்கன்னா -7 வருது, இங்கே 0 போட்டிங்கன்னா 7 வருது. அப்போ நம்மளுக்கு 1ன்னு வர்றது இதுதான் ஆன்சர். அப்போ HCF பார்த்தீங்கன்னா x² - x + 1. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா?
There are 80 students in a class. If 25% are absent on a particular day, find the number of students present in the class. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் இருக்காங்களா, அவங்க 25% பேர் வருகை புரியவில்லைன்னா வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து எவ்வளோ வரும்னா 75% வரும். ஓகேவா, அதுதான் கேட்குறாங்க. அப்போ 75% ஆஃப் டோட்டல் எவ்வளோ 80, அதில் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் ஆன்சர். இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4, இது 5 டேபிளில் கேன்சல் பண்ணி இது 1 1ல் 25ல் 5 டைம்ஸ், அப்போ 15 × 4 60 தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா, அப்போது ப்ரெசன்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60. ஓகே, த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் ஏ கிளாஸஸ் 5:3. ஓகேங்களா, அப்போது ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க, எவ்வளோன்னு கொடுக்கல. அப்போ இதை நான் 5x 3xன்னு எழுதிக்கிறேன். பாய்ஸ் வந்து 5x, கேர்ள்ஸ் வந்து 3xன்னு எழுதிக்கிறேன். 15% ஆஃப் த பாய்ஸ் அண்டு 80% ஆஃப் த கேர்ள்ஸ் ஃபெயில்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 16% ஆஃப் பாய்ஸ் 5x இதில், அப்புறம் இதில் 8% வந்து ஃபெயில்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ இதை ஆட் பண்ணுங்கள். இது 16 வேணும் 80x/100. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 8s 24x/100. ரெண்டும் 100 இருக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். 104/100. இதுதான் வந்து ஃபெயில். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ்ட் ஸ்டூடெண்ட். அப்போ பாஸ் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், மொத்தம் வந்து எவ்வளோ, அப்போது டோட்டல் பாருங்கள், இது 5x 3x, அப்போ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 8x. ஓகேவா, அப்போது டோட்டல் 8x, அதில் பாஸ் கேட்குறாங்க, நம்ம ஃபெயில் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது டோட்டல்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபெயிலை சப்ட்ராக்ட் பண்ணணும். 104/100x டிவைடட் பை 8x. ஏன்னா டோட்டலுக்கு தான் நம்ம எப்பயுமே கண்டுபிடிப்போம். இன்ட்டு 100, இதுதான் கேட்குறாங்க. இது சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இங்கே எல்சி எடுத்துட்டிங்கன்னா 800 மைனஸ் 104. அப்போ 800ல் 104 போச்சுன்னா 10ல் 4 போச்சுன்னா 6, இங்கே 9 இருக்கும், இங்கே 7 இருக்கும், 7ல் 1 போச்சுன்னா 6, அப்போ 696 டிவைடட் பை 100. இங்கே ஒரு 8x இருக்குது. ஓகேவா, இன்ட்டு 100. இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிரும், இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும். இது 8 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 8 8s 64, மீதி 56ல் 7 8s 56. அப்போ வந்து 87% வருது ஆன்சர். இதுதான் சம்மோட ஆன்சர். ஓகேவா, த மிஸ்ஸிங் டேர்ம் இந்த கிவன் ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆல்ஃபாபெட்டு XTPL. அப்போ நம்ம ஆல்ஃபாபெட்டும் கண்டுபிடிக்கணும், இந்த முன்னாடி டேர்மும் கண்டுபிடிக்கணும், பின்னாடி இருக்கிறதும் கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த ஆல்ஃபாபெட் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே H தான் இருக்குது, அதனால் நம்ம அதை வெரிஃபை பண்ண தேவையில்லை. அப்போ H தான் வரும். அப்புறம் ஃபஸ்ட்டு இது லாஸ்ட்டும் பார்க்கணும். இப்போ இந்த இதுலேயுமே பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 12 இருக்குது, இங்கே 48 இருக்குது. அப்போ இதுக்கு என்ன ரிலேஷன் பார்க்கணும். 2 2s 4ன்னு வருது. அப்போ அடுத்து பார்த்திங்கன்னா 4 × 3ன்னு வருது. இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 12லேருந்து இதுக்கு என்ன ரிலேஷன் பார்த்திங்கன்னா 4ன்னு வருது. அப்போ 12 4s 48ன்னு வருது. அப்போ கண்டிப்பாக நெக்ஸ்ட் என்னவாக இருக்கும், 48 × 5ஆக தான் இருக்கும். கரெக்டாக, அப்போ 48 5னா 8 5s 40, 4 5s 20, 21 24, 240ன்னு வரும். கரெக்டாக, அப்போ 240 தான் இந்த ஆன்சர் வரும் இந்த சைடு. ஓகேங்களா, அப்போ அந்த மாதிரி வர ஆன்சர் ஏல மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, அப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் செக் பண்ண கூட தேவையில்லை, 34ம் 2ல் இருக்குது. ஸோ இந்த 240 வச்சு நீங்கள் இந்த ஆன்சரை கெஸ் பண்ணிடலாம். ஓகேவா, 2 unbiased dice are rolled once. Find the probability of getting the product of face values 4 or the difference of the face values 5ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பகடைகளை உருட்டப்படும் போது நம்மளுக்கு தெரியும் மொத்தம் வந்துட்டு உங்களுக்கு 36 வரும். அதாவது இப்படி 1,1 1,2 எக்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருக்குமா, 1,6, அதே மாதிரி 2,1 2,2 இப்படி போயிட்டே இருக்கும், 2,6 இந்த மாதிரி இருக்குமா. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வர ஃபேஸ் வேல்யூவில் பெருக்கற் பலன் 4 வர மாதிரி இருக்கிறது அல்லது முகமதிப்புகளின் வித்தியாசம் 5ஆக இருக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நடுவில் 6ன்னு வந்துச்சுன்னா நம்ம 2ஐயும் ஆட் பண்ணணும். ஓகேவா, அப்புறம் அதுக்கு 2க்கும், அதாவது நம்மளுக்கு என்ன ஃபார்ம்லானா P ஆஃப் A யூனியன் B வந்து பார்த்திங்கன்னா P ஆஃப் A ப்ளஸ் P ஆஃப் B மைனஸ் P ஆஃப் A இன்டர்செக்ஷன் Bன்னு ஃபார்முலா வரும். ஓகேவா, இப்போ P ஆஃப் A வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா
பெருக்கற பலன் 4 வரணுமா. மல்டிப்ளை பண்ணால் 4 வர மாதிரி என்ன வரும் 2, 2 வரலாம். அப்புறம் 4, 1 அப்போ 1, 4 மொத்தம் எத்தனை வருது 3 வருது. ஸோ மொத்தம் 36ல் 3 சான்ஸ் வந்து 4 வர மாதிரி இருக்கிறது இவ்வளோ இருக்குது. பி வந்து பார்த்திங்கன்னா முகமதிப்புகளின் வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்கணும். அந்த மாதிரி எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6, 1, 1, 6 இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தான் 5 வரும். மற்ற எதுக்கும் வராது. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது 2. அப்போ 36ல் 2. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுவோம். இதுக்கு ரெண்டுக்கும் காமனாக வர மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ இது வராது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 3/36 ப்ளஸ் 2/36 ஆட் பண்ணால் 5/36. இதுதான் சம்மோட ஆன்சர். ஓகேவா. P and Q can do a piece of work in 20 days and 40 days respectively. They started the work together and Q left after some days of work. P finished the remaining work in 8 days. After how many days from the start did Q leave கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா P மற்றும் Qவோட ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 40 நாட்களில் முடிப்பதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ Pயோட 1 day ஒர்க் பார்த்தீங்கன்னா 1/20. ஓகேவா. பியோட 1 day ஒர்க். அதே மாதிரி Qவோட 1 day ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 1/40 கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து சில நாட்கள் செய்கிறாங்களாம். அப்போ 2 பேரும் சேர்ந்து செய்யும்போது 1 day ஒர்க் என்ன வரும் 1 + 20 + 1/40. எல்சியம் எடுத்துட்டிங்கன்னா 60 / 20 × 14 வருமா. அப்போது இங்கே 3 இங்கே 2 அப்போ 3/14 வருதுங்க. ஸோ இது 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது 1 day ஒர்க்கு. ஸோ இதை வச்சுக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மீதம் உள்ள வேலை பி என்பவர் 8 நாட்களில் முடிக்கிறார். அப்போது பியோட 8 days ஒர்க் கண்டுபிடிக்கலாம். பியோட 8 days ஒர்க் என்ன வரும் அப்போது 1 day ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 1/20. அப்போ 8ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 days ஒர்க் கிடச்சிரும். அப்போது 8 × 20 வருமா. அப்போ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 4/10 வரும். ஸோ மொத்தம் இப்போ என்ன பண்ணலாம் மொத்த வேலை எப்போயுமே நம்ம 1ன்னு எடுப்போம். டோட்டல் ஒர்க்கு 1. அதில் பி மட்டும் 8 நாட்கள் செஞ்ச ஒர்க்கு 4/10. அப்போ ரிமைனிங் ஒர்க் என்னவாக இருக்கும் ரிமைனிங் ஒர்க்கு 1 - 4/10. ஓகேவா. அப்போது எல்சி எடுத்திங்கன்னா 6/10 வரும். கரெக்டாக. ஸோ ரிமைனிங் ஒர்க் இவ்வளோ தான் இருக்குது. அந்த ரிமைனிங் ஒர்க்கை தான் பியும் ப்ளஸ் கியூவும் சேர்ந்து பண்ணாங்கன்னு இருக்குது. ஓகேவா. சேர்ந்து பண்ண நம்ம நாட்களில் வந்து இதால் டிவைட் பண்ணிட்டோம்னா எத்தனை நாட்கள்னு கிடச்சிரும். அந்த நாட்களுக்கு பிறகு தான் கியூ வந்து வேலையை விட்டு சென்றிருப்பார். கரெக்டாக. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் ரிமைனிங் ஒர்க்கு 6/10 அதை வந்து பி ப்ளஸ் கியூவோட 1 day ஒர்க்கால் டிவைட் பண்ணலாம் 3/40. இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 6/10 × 40/3 வருமா. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 2 இது பண்ணிங்கன்னா 4 8 daysன்னு வருது. ஓகே. ஸோ 8 days 2 பேரும் சேர்ந்து பார்த்த நாட்கள் வந்து 8 days. அதுக்கப்புறம் தான் கியூ வந்து போயிட்டார். அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 8 days. ஓகேவா. இதான் சம்மோட ஆன்சர். ஃபைண்ட் த சம் ஆஃப் 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா 55 இருக்குது. ஒற்றை எண்களோட கூடுதல் நம்மளுக்கு தெரியும் n². பட் n தெரிஞ்சால் தான் நம்ம இதை அப்ளை பண்ண முடியும். இங்கே n கொடுக்கல, அதுக்கு பதிலாக எல் கொடுத்துருக்காங்க. எல்லேருந்து n கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா n = L - A / D + 1 இந்த ஃபார்முலாவில் போட்டு நம்ம n கண்டுபிடிச்சிடலாம். இங்கே எல் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேர்ம் 55, ஏன்றது ஃபஸ்ட் டேர்ம் 1, டின்றது டிஃப்ரென்ஸு. இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு 2 / 2 + 1. அப்போது 55ல் 1 போச்சுன்னா 54 / 2 + 1. 54 / 2 எவ்வளோ வரும் 27. 27 + 1 28. ஓகேவா. 27 + 1 28. ஸோ n கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது n² தான் ஆன்சரு. அப்போ 28² தான் இந்த சம்மோட ஆன்சர். 28² வந்து பார்த்திங்கன்னா 784 வரும். ஓகேவா. இப்போ 784 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா. the next term in the given sequence is 0, 2, 24, 252, 3120 இருக்குது. இந்த நம்பர்ஸ் ரொம்ப அதிகமாக போனதுனால அவங்க கண்டிப்பாக ஸ்கொயர் கியூப் டேர்ம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக இல்லை. அப்போ கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இங்கே பார்த்திங்கன்னா 1² நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் 1², அடுத்து 2² 4ன்னு வரும். ஆனால் இங்கே 2ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு 1 1² - 1ன்னு போட்டு பார்த்தா 0 வருது. கரெக்டாக. நெக்ஸ்ட்டு 2² 4, ஆனால் இங்கே 2 தான் இருக்குது. அப்போ 2 சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. 2² - 4 2² 4 4 - 2 அப்படின்னு வருது. அப்போ என்ன பண்ணலான்னா அடுத்து நெக்ஸ்ட்டு 3² வராது. ஏன்னா 9 போடும். அப்போ கண்டிப்பாக க்யூப் தான் பண்ணியிருப்பாங்க. 3 க்யூபு 24ன்றனால நம்மளுக்கு தெரியும் 3 க்யூபு 27. அப்போ 3 தான் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை 1/1ன்னு எடுத்துக்கலாம்.
சரிங்களா? அப்போ கரெக்டாக வருமா? 1 பவர் 1 மைனஸ் 1, 2 பவர் ஸ்கொயர் மைனஸ் 2, 3 பவர் கியூப் மைனஸ் 3னா கரெக்டாக வருது. அப்போ நெக்ஸ்ட்டு செக் பண்ணிடலாம். 4 பவர் 4 மைனஸ் 4 வருதான்னு செக் பண்ணிடலாமா? நம்மளுக்கு தெரியும் 4 பவர் 4 வந்து 256, அதில் 4 போச்சுன்னா 252 வரும். ஓகேவா? அப்போ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டேர்மு 5 பவர் 5 மைனஸ் 5 தான் வரும். நம்மளுக்கு தெரியும் 5 பவர் 5 வந்து பார்த்திங்கன்னா 3125. ஓகேவா? அப்போ அதில் 5 போச்சுன்னா கரெக்டாக வருது. அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் கண்டிப்பாக 6 பவர் 6 மைனஸ் 6ஆக தான் இருக்கும். அப்போ இவங்க ஜென்ரல் ஃபார்மேட் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா n பவர் n மைனஸ் n இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ 6 பவர் 6 போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 46,656ன்னு வரும். மைனஸ் 6 போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் வரும். ஓகேவா? பாருங்கள், இந்த ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. how many pair of successive terms have a difference of 2 each. ஒரு தொடர்ச்சியாக எண்களை கொடுத்துட்டு 2 வித்தியாசத்தை உடைய எண்களில் எத்தனை இணைகள் உள்ளன, அதாவது சக்ஸசிவாக அடுத்தடுத்த டேர்மில் 2 டிஃப்ரெண்ட் வர மாதிரி எத்தனை இருக்குதுன்னு கேட்குறாங்க. இப்போ 6க்கும் 4க்கும் டிஃப்ரென்ஸ் 2 தான். ஸோ அப்போ இது ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1க்கு 2க்கும் வராது, 2 2க்கும் வராது, 2 8க்கும் வராது, 8 7க்கும் வராது, 7 4க்கும் வராது, 4 2க்கும் வருமா? ஏன்னா 4ல் 2 போச்சுன்னா 2. ஸோ இது ரெண்டாவது இணை. நெக்ஸ்ட்டு 1 5க்கு வராது, 5 3க்கு வரும். கரெக்டாக 5க்கும் 3க்கும் 2. அப்புறம் வேறு எதுவும் வராது. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ 3 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? இதில் பாருங்கள், if a is equal to 26, sun is equal to 27, then C18 கேட்டிருக்காங்க கேட்டுக்கு. இது பார்த்தாலே தெரியுது, எப்பயுமே 1 2 3ன்னு நம்ம ஆல்ஃபாபெட்டுக்கு வேல்யூ கொடுப்போம். இவங்க ஏக்கு 26ன்னு கொடுத்ததுனால இவங்க ரிவர்ஸ்லேருந்து கொடுத்துட்டு வராங்கன்னு தெரியுது. ஓகேவா? அப்போ A 26ன்னா கண்டிப்பாக B 25 அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இங்கே அப்போ ரிவர்ஸ்லேருந்து வரும்போது இது 1 2 3 4 5 6 7 8 அந்த மாதிரி வந்துட்டுருக்கும். ஓகேவா? அப்போ செக் பண்ணி பார்க்கலாமா சன்னுக்கு கரெக்டாக வருதான்னு. அப்போ சன்னுக்கு எஸ் வந்து என்ன வந்திருக்கு 8, யூக்கு எவ்வளோ வந்திருக்கு 6. அப்போ என்னுக்கு என்ன வரும்? இங்கே வந்து பாருங்கள் 8 9 10 11 12 13. ஓகேவா? அப்போது ஆட் பண்ணி பாருங்கள். 6ம் 8ம் 14 27 கரெக்டாக வருது. அப்போது அந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம இப்போ கேட்டுக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ சிக்கு என்ன வரும் 24 கரெக்டாக? கேட்டுக்கு சிக்கு 24, ஏக்கு 26, அப்போ டிக்கு என்ன 7. ஆட் பண்ணி பாருங்கள் 17 57 வருது. ஸோ 57 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? டி எஃப் ஜி ஹெச் ஐ மற்றும் எம் ஆகியோர் வரிசையாக அமைந்திருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஐ மற்றும் எம் ஆகியோர் மையத்தில். அப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா ஐஎம் அது போட்டுக்கலாம். எஃப் மற்றும் டி ஆகியோர் முதலிலும் இறுதியாகவும் அமைந்திடலாம். அப்போ ஸ்டார்டிங்கில் எஃப்னு சொல்லிட்டாங்க, இறுதியில் டின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்புறம் ஜி என்பவர் டியின் இடதுபுறத்தில். அப்போ டி இங்கே இருக்குது, இடதுபுறத்தில் இங்கே ஜி வருவாங்க. ஓகேவா? அப்படியானால் எஃப்பின் வலதுபுறத்தில் யார் வருவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பிளேஸ் தான் காலியாக இருக்குது. மொத்தமே டோட்டலே வந்து பார்த்திங்கன்னா 6 மெம்பர்ஸ் தான். அப்போது இங்கே மீதி இருக்கிற பிளேஸில் கண்டிப்பாக ஹெச் போட்டால் தான் கரெக்டாக வரும். அப்போ 6 ஆகிடுச்சு, இறுதியில் டியும் வந்துருச்சு, ஸ்டார்டிங்கில் எஃப்பும் வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக எஃப்பின் வலதுபுறத்தில் ஹெச் தான் வந்திருப்பாங்க. ஸோ இந்த சம் கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஹெச். ஓகேவா? பாருங்கள், தி ரீடிங் இன் ஏ ஃபீல்ட் புக் ஆர் ஆஸ் கிவன் பிலோ. இந்த மாதிரி டேட்டா கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டாவெல்லாம் நான் எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் இங்கே ஏ, பி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 50ல், இங்கே 80ல், அதனால் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இடி எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ இப்படி தான் ஃபிகர் கிடச்சிருக்கு. ஸோ இதோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 150. அப்போ இந்த டோட்டல் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 150. ஓகேவா? இது ஹைட்டு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 50. இங்கே ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 50. இங்கே 50 இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 30, இது 20. ஓகேவா? இது 30. இதில் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா 50ல், இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 50. ஓகேவா? இதை எப்படியே ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ரெக்டாங்கிள் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா இது மட்டும்தான் இருக்கும். அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ இப்போ இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். இது வரைக்குமே நம்மளுக்கு இந்த ஃபுல்லாகவே வந்து ஒரு ட்ரையாங்கிள் தான் வருது, பெரிய ட்ரையாங்கிள். ஸோ இதோட ஏரியா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ½ × BH போடுவோமா? இங்கே பேஸ் வந்து என்ன வரும்? டோட்டலாக 0 to 115 வரனால பேஸ் வந்து 115 வரும். ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 50. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 75, 5 5 25, 2
7 5 35 3 7 15 வருது. ஸோ இந்த பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 3750. அடுத்து இந்த ட்ரையாங்கிள் பார்ப்போம். இந்த ட்ரையாங்கிளில் half into BH போடுவோமா? இங்கே பேஸ் 50, ஹைட் 30, கேன்சல் பண்ணிங்கன்னா 25, அப்போ 715 வருது. ஓகேவா? இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 750. அடுத்து இங்கே வந்து நம்மளுக்கு தெரியும் 20, இது வந்து 30. அப்போது 20 into 30, அப்போ 300ன்னு வருது. இந்த ட்ரையாங்கிள் 300. இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வகத்தில் இது 20, ஹைட்டு 70. அப்போது நீளம் இன்ட்டு அகலம் போடுவோம். 70 into 20னா 1400 வருது இந்த செவ்வகத்துக்கு. அப்புறம் எக்ஸ்ட்ரா இந்த ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இங்கே 30ல் 20 போச்சுன்னா 10ன்னு வரும். ஆஃப் 10, ஹைட்டு வந்து 70. அப்போது இதுவும் கேன்சல் பண்ணிங்கன்னா 35 350. அப்போ இந்த ட்ரையாங்கிளும் 315 வருது. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 3750, இது வந்து பார்த்திங்கன்னா 750. இந்த ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 300ன்னு கிடச்சிது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வகம் நமக்கு 1400ன்னு கிடச்சிது. இந்த சின்ன ட்ரையாங்கிள் வந்து 350. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 0 15 ரிமைனிங் 1 7 3s are 10 11 18 24 23 25. அப்புறம் திரும்ப 2 5 6. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 6550ன்னு வருது. ஓகேவா? இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த சம் பாருங்கள், இது லாஜிக் சம்மு. இஃப் A not equal to B not equal to C is given, which one of the following is correctன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து A வந்து Bக்கு ஈக்குவல் கிடையாது, B வந்து Cக்கு ஈக்குவல் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ரேண்டமாக ஏதாவது வேல்யூ கொடுத்து கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் அந்த வேல்யூ வந்து மேபி இங்கே பார்த்தீங்கன்னா ஏக்கு தான் Bக்கு ஈக்குவல் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, B தான் Cக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்டில் பி வந்து ஏக்கு ஈக்குவல் கிடையாதுன்னும் போது இது கரெக்டு. ஆனால் இந்த ரிலேஷன் தப்பு. ஏன்னா ஏ வந்து சிக்கும் ரிலேஷன் நம்மளுக்கு டேரெக்டாக கிடையாது. அப்போது இது வந்து நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஓகேவா? இது எல்லாமே டிஸ்டிங்காக இருக்கலாம் மேபி, ஆனால் இருக்குன்னு தான் சொல்ல முடியாது. ஏன்னா ஏவும் சியும் ஈக்குவலாகவும் இருக்க சான்ஸ் இருக்கு இல்லையா? அதனால் இதுவும் மேபி தான் வரும். அதே மாதிரி 3 கண்டிப்பாக ஈக்குவலாகவும் இருக்காது. அப்போது இந்த லாஸ்ட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா இது ஹோல்டாக சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஏ மேபி சிக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஈக்குவல் இல்லாமலும் இருக்கலாம். அப்போ இது மட்டும்தான் ஷோராக நடக்க வாய்ப்பு இருக்குது. மீதி எல்லாமே மேபி தான். சரிங்களா? அப்போது இதுதான் கரெக்ட் ஆன்சர். பாருங்கள், ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில், அப்போ 6 கொடுத்துருக்காங்க. கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் ஏக்கு கிடைக்கும் தொகையானது. அப்போது நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியும். P × 1 + R/100 to the power n. ஓகேவா? அப்போ ஏக்கு வந்து A × 1 + R இங்கே என்ன 4/100 to the power 6ம், பிக்கு 8 வருடங்கள் கிடைக்கிறதும் சமம். அப்போ 4/100 × 8 இதுக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. உங்களை ஏபி என்னன்னு கேட்குறாங்க. அப்புறம் ஏ வந்து 2602 பங்குகள்னு சொல்லிட்டாங்க. அப்போ A + B கொடுத்துட்டாங்க 2602. ஸோ இதுதான் டிவைட் பண்ணி இப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ உங்களோட வேல்யூ என்ன, ஏ என்ன, பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் இருந்து பாருங்கள், A = இந்த சைடு இது வந்துச்சுன்னா கேன்சல் ஆகி A × இது 8, இது 6. அப்போ கேன்சல் ஆகி பவர் 2 மட்டும் வரும். கரெக்டாக? இதிலேருந்து பியை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பி வந்து 2600 2 மைனஸ் ஏன்னு வரும். அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த பியை எடுத்துகிட்டு இது போட்டுக்கலாம். 2600 2 மைனஸ் ஏ. இங்கே கேன்சல் பண்ணால் 25. அப்போ 25 + 1 எல்சி எடுத்தால் 26. 26 ஸ்கொயர் மைனஸ் 25 ஸ்கொயர் வரும். 26 ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும் 676. 25 ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும் 625. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 625A. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2602 × 676. இது ஏ 676 × ஏன்னு வரும். ஸோ இது மைனஸில் இருக்குது, இந்த சைடு வந்தால் ப்ளஸ்ஸு. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1301 ஏன்னு வருது. இங்கே 2600 × 676ன்னு இருக்குது. நம்மளுக்கு ஏ தான் வேணும். அப்போ இந்த 1003 கீழே வந்துடும். அப்போ 2600 676 டிவைடட் பை 1301 கேன்சல் பண்ணால் 2ன்னு வருது. அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 2s are 2, ரிமைனிங் 1, 2 7s are 14 15, ரிமைனிங் 1, 6 2s are 12 13 வருது. அப்போது 1352 ஏன்னு கிடைக்கிது. இது எல்லாத்துலேயும் ஏபி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 352ன்னு வர ஆன்சர் டியில் இருக்குது. அப்போது டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 60,000. ஸோ பிரின்சிபல் பி கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர் மிக்சடில் கொடுத்துருக்காங்க. இம்ப்ராப்பராக மாற்றிங்கன்னா 16 × 3 48, 48 50/3. ஆர் வந்து பார்த்திங்கன்னா
50/3%. n வந்து பார்த்திங்கன்னா மந்தில் கொடுத்துருக்காங்க, நம்ம இயரில் கன்வெர்ட் பண்ணோம். நம்மளுக்கு தெரியும் 12 மந்த் வந்து 1 இயரு. அப்போ 1 மந்த் பார்த்திங்கன்னா 1/12 இயரு. அப்போ 9 மந்த் வேணும்னா 9 எல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9/12ன்னு வரும். அப்போ 3/4ன்னு வரும். 3/4 இயர்னு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். I = PNR/100. கரெக்டாக? P வந்து பார்த்திங்கன்னா 68,000. ஓகேவா? n வந்து பார்த்திங்கன்னா 3/4. R வந்து பார்த்திங்கன்னா 50/3 × 1/100. 3 கேன்சல் ஆயிரும். இந்த கேன்சல் பண்ணிங்கன்னா 1 இங்கே 2. ஓகேவா? இப்போது இது பார்த்திங்கன்னா 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 1 டைமு 28ல் 7 டைம் 17,000/2. 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 8ன்னு வருமா? 8 2 சார் 16. அப்போ 10ல் 5 டைம்ஸு. அப்போ 8,500ன்னு வருது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8,500 தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா? ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ். 7, 12, 19, 24, 43, டேஷ்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 7க்கும் 2க்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் 5, இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 7ன்னு வருது. இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 5, திரும்ப இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 19 வருது. ஸோ இந்த 7 பார்த்தீங்கன்னா இதே தான், இந்த 19 இப்படி வருது. ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட்டுக்கும் கண்டிப்பாக அந்த அடுத்த டேர்முக்கும் 5 தான் டிஃப்ரென்ஸ் வரணும். இப்போ 43யோட 5 போட்டு ஆட் பண்ணிங்கன்னா 48 தான் வரும். ஓகேவா? அப்போ அடுத்த டேர்ம் என்னவாக இருக்கும்? இங்கே 90, இங்கே பாருங்கள் 7 வந்துச்சு, 19 வந்தது, நெக்ஸ்ட்டு 43 தான் வரும். அப்போது 48ஓட 43 ஆட் பண்ணால் தான் 91 வருது. அப்போ இந்த ஆன்சர் வந்து இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 48 தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா? ஒரு பகடை 4 முறை உருட்டப்படும் போது அதன் 4 வேறுபட்ட நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இரண்டின் எதிர்பக்கமாக இருக்கும் எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு 2 ஆப்போசிட் தான் கேட்கறனால நான் இந்த 2 எடுத்துக்கிறேன். ஏன்னா இதில் தான் வந்துட்டு உங்களுக்கு 2, அதாவது 3, 5 காமனாக இருக்குது. அப்போ இந்த 3யும் 5ம் கேன்சல் ஆயிரும், இந்த 3யும் 5ம் கேன்சல் ஆயிரும். அப்போ 2க்கு ஆப்போசிட் வந்து என்னென்னு வரும்னு பார்த்தீங்கன்னா 4ன்னு வரும். அவங்க 2க்கு ஆப்போசிட் தான் கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஓகேவா? இதான் சம்மோட ஆன்சர். பாருங்கள், சிம்பிளிஃபை 4⁻−1 + 4⁻−2 + 4⁻−3 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் எனிதிங் பவர் 0 இஸ் 1. அதாவது பவரில் 0 வந்துச்சுனாவே அது 1ன்னு தான் வரும். அப்போ இதோட வேல்யூ 1. அப்போ இதை விட்டுடலாம். இப்போ ரிமைனிங் கண்டுபிடிச்சா போதும். கீழே 4⁻−1 கீழே வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ 4⁻1 கீழே 4 ப்ளஸ் கீழே வந்துன்னா ப்ளஸ் ஆகிடும், 4² ஆகிடும். இது 4³ ஆகிடும். 2⁻1ன்றனால 1னே வச்சுக்கலாம். இப்போது எல்சிஎம் இங்கே மேக்ஸிமமாக என்ன இருக்குது? 4³. அதுக்கு தான் எல்சிஎம் எடுக்கணும். இப்போ இங்கே ரிமைனிங் என்ன வரும்? ஸ்கொயர். அப்போ 4². இங்கே ஒரே ஒரு 4 வரும், இங்கே 1ன்னு வரும். நம்மளுக்கு தெரியும் இது 16. 16 + 4 + 1, 4³ வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 64. அப்போ 16 + 4 20, 21/64. இப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 21/64. ஓகேவா? 2, 5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ விகித சமம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எழுதுவோம்னா 2/5 which is equal to x/20. இதுதான் விகித சமம்னா நம்ம இப்படி தான் எழுதுவோம். ஓகேவா? ஸோ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ வேணும், மீதிலாம் ஒரு சைட் கொண்டு வந்துடலாம். அப்போது 2/5 × 20 வருமா? 5 டைமில் கேன்சல் பண்ணினா 1 டைம், இது 4 டைம். அப்போ 2 × 4 8. அப்போ 8 தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா? ஒருவர் தன்னுடைய 4 நண்பர்கள் A, B, C மற்றும் D ஆகியோருக்கு தனது பேனாக்களை 1/3, 1/4, 1/5, 1/6 என்ற விகிதங்களில் விநியோகிக்கிறார் எனில் அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க. ஸோ ரேஷியோ கொடுத்துருக்காங்க, கரெக்ட் நம்பர் என்னென்னு தெரியாது. அப்போ என்ன வரும்? x/3, x/4, x/5, x/6 இந்த மாதிரி தான் ஒரு பிரித்து கொடுத்துருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு முழு நம்பராக மாற்றினா தான் நம்மளுக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை முழு நம்பராக மாற்றுறதுக்கு நம்ம இது எல்சிஎம், இதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்து அதால் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அது அந்த நம்பர் என்னன்னு கிடச்சிரும் இல்லைங்களா? அப்போ அந்த எக்ஸு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 3, 4, 5, 6க்கு எல்சிஎம் எடுக்கலாம். இப்போ 3 போடலாமா? 3 டேபிளில் போட்டிங்கன்னா இது 1, இது 4, இது 5, 2ன்னு வரும். கரெக்டாக? திரும்ப 2 டேபிளில் போட்டிங்கன்னா இது 2, இது 5, இது 1ன்னு வரும். அப்போது இங்கே 2 போட்டிங்கன்னா 1, 1, 5ன்னு வரும், 5ன்னு வரும். அப்போ எல்சிஎம் வந்து என்னென்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 2s are 4, 4 × 3 × 5ன்னு வருது. இப்போ 12 × 5 16 வருது. ஸோ அந்த காமன் நம்பரை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அப்போ இது 60/3 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 60/3னா இங்கே வந்து
60/3 20ன்னு வரும். 60/4 15, இங்கே 60/5 12, 60/6 10ன்னு வரும். ஸோ இப்போ குறைஞ்சபட்சமாக இவங்க இத்தனை வச்சுருக்கணும். இப்போ இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? இது வந்து 35 47 47 ஒரு 10 57 வரும். ஸோ அவங்க குறைஞ்சபட்சமாக எவ்வளோ வச்சுருக்கணும்னா 57. ஓகேவா? This one பாருங்க, the average mark of 25 student was found to be 78.4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 25 ஸ்டூடெண்ட்டோட மார்க் ஆட் பண்ணால் சமேஷன் எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். அது எத்தனை பேரால் டிவைட் பண்ணுவோம்? 25ஆல். அதுதான் எவ்வளோ ஆவரேஜ் மார்க்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா 78.4ன்னு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சமேஷன் எக்ஸ் வேணும்னா 78.4 × 25ன்னு வரும். இப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சமேஷன் எக்ஸில் ஒரு வேல்யூவை தப்பாக படிச்சுட்டாங்களாம். அதாவது 96 வந்து மிஸ்ரீடர்ஸ் 69 படிச்சுட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? சமேஷன் எக்ஸில் 96 ஆட் பண்ணணும், 69 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா இதான் தப்பாக படிச்சிருக்காங்க. அப்போ அதை எடுத்துடணும், கரெக்டாக ஆட் பண்ணிடணும். கீழே 25 தான் வரும். ஏன்னா ஒரு வேல்யூ ஆட் பண்ணி ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணும்போது 25 தான் வரும். ஸோ இதோட இதுதான் உங்களுக்கு கேட்குறாங்க. அப்போது சமேஷன் எக்ஸுக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும் இல்லையா? 78.4 × 25 அது போட்டுக்கலாம். 96ல் 69 போச்சுன்னா 16, 16ல் 9 போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 7. அப்போ 8 27 வரும், டிவைடட் பை 25. ஓகேவா? இந்த 25 ரெண்டுக்குமே காமன். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு கேன்சல் ஆகிட்டு 78.4ன்னு வரும். இங்கே 27/25ன்னு வரும். டிவைட் பண்ணிங்கன்னா 1 டைமு 2ல் வராத அப்போ 0 சேர்த்துப்போம். அப்போ 2ன்னு வரும். 2லேயும் வராது. அப்போ 0 சொன்னால் 20லேயும் வராது. அப்போ இன்னொரு 0 சேர்த்திங்கன்னா 8 டைம்ஸ் வரும். அப்போ 1.08ன்னு வருது. அப்போ 78.4 + 1.08 ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 48. இங்கே ஆட் பண்ணிங்கன்னா 79. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 79.48ன்னு வருது. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா?